அன்பு நேர்களே, நாம் உங்களுக்கு தொடர்ந்து தருகின்றோம். பார்ட் 3க்கு மேல போனாலும் போகலாம். மஹிந்தான் கம்பெனி. அப்ப மஹிந்தான் கம்பெனிக்குள்ள யார் இருக்கின்றார்? ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சே, அவருடைய அண்ணன் சமல் ராஜபக்சே முன்னாள் போலீஸ் அதிகாரி, அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், சபாநாயகர் இருந்திருக்கிறார். அடுத்து யாரு? பசில் ராஜபக்சே, அவர் 2 தடவைகளும் அமைச்சராக இருந்தார். இதுல வர நிதி அமைச்சு வேற. அப்ப நாம ஒரு விடயத்தை சொல்ல, நிதி அமைச்சு என்று வரக்குள்ள அது சம்பந்தமான ஒரு அறிவு இருக்கணும், அல்லது ஒரு டிப்ளமா இருக்கணும். எதுவுமே தெரியாத ஒருத்தன் பண்டம், அதாவது பண்ட என்னன்றே தெரியா, நிதியை பற்றி தெரியாத ஒருத்தன் நிதி அமைச்சன் என்னொரு கேவலங்கிட்ட நான் அண்ணன் தம்பி ஆட்சியாளர்களை இதான். அடுத்தது யாரு? பசில் ராஜபக்சே 2 தடவைகளும் நிதி அமைச்சர் வேற, பொருளாதார அமைச்சர் வேற, இன்னும் அமைச்சரா இருந்துச்சு. அடுத்தாரு விளையாட்டுத்துறை அமைச்சராக நாம ராஜபக்சே. அப்ப ஒரு முழு குடும்பத்தின் ஆதிக்கத்திலும் 12.5 ஆண்டு காலமாக இந்த நாடு சீரழிஞ்சிருக்கின்றது. இந்த விடயத்தை தான் ஜேவிபி அரசு கிழித்து தொங்க விட போகுது. இப்ப வடிவேல் பாசையில சொல்லுவோம் இல்ல, முதல் அடிச்சு போட்டு விட்டுருவாங்க, இப்ப இல்லையே ஆளை அடிச்சு காய வச்சுடுறது, அடிச்சு கழுவி காய வச்சுடுறது. அந்த மாதிரி இவங்களை முற்று முழுதாக தோலுரித்து காட்ட போறாங்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வம்சத்தையும் சேர்ந்து. அப்ப ஆக இது இந்த ஆட்சியில இவங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இவங்க இந்த மாதிரி வேலை செய்யாட்டி தோத்து போவாங்க. அதை நான் சொல்லிக்கிறேன். இதுக்குள்ள அரசியல் ஓட்டுறோம். இது ஒரு மோசடி ஊழல் பற்றி வந்தாலும் கூட எதற்காக அரசாங்கம் இவ்வளவு சூரிய நிக்குதுன்னு சொல்ல முடியுமே. இன்னும் 4 ஆண்டுக்குள்ள இவங்களை தோலுரித்து காட்டாட்டி இவங்க ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் அவர்கள் வெல்ல மாட்டார்கள். ஆட்சி அமையும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. நாங்க தருகின்ற ஒவ்வொரு விடையும் உங்களுக்கு ஒவ்வொரு நேரம் வரக்குள்ள நாங்க வீடியோ போட்டு ரிமைண்டிங் அண்ட் ரிமைண்ட் தருவோம். நாங்க ரிமைண்டிங் அண்ட் ரிமைண்டர் மூலமாக காட்டுவோம். அப்ப நாங்க ஒரு பதிவாகத்தான் இவ்வளவு செய்தி பார்க்கின்றோம். சரி, இருக்கட்டும். ஜூலை 2028 கோதபய ராஜபக்ச ராஜினாமா செய்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு 2006 மற்றும் 2009 இடையான ராணுவ கொள்முதல் தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் டிஜிட்டல் காப்பகங்களிலிருந்து நீக்கப்பட்டன அல்லது அகற்றப்பட்டன. அப்ப மூதேவிகளா நீங்க இந்த பர்ச்சேஸ் பண்றீங்க 2006-09 காலங்கள்ல எல்லாம் அந்த உதயங்கரை எல்லாம் ரஷ்ய அம்பாசிடர் இருந்தாரு, ரசிக தூதுவர தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாரு. இது மஹிந்தண்ட வைஃபுடைய தம்பிக்காரன் போல நினைக்கிறேன் நான். அவங்களோட குடும்பத்துக்குள்ள இருந்து பண்றாங்க. இந்த கொண்டு வந்த ஆயுதங்கள் எதுவுமே புலிகளுக்கு ஈடு கொடுக்க முடியல. எந்த காலத்துல? 2006 மற்றும் 2009, அதாவது யுத்தம் முடிவுறதுக்கு முன்பாக இவங்கட எதுவுமே சாத்தியப்படல. என்ன தரம் குறைந்த ஆயுத கொள்வனவு, சீப் ரேட்டுக்காக. இப்ப பேமெண்ட்ல நம்ம இப்ப ஷோரூம்ல இப்ப கொழும்பு நாங்க எடுத்துக்கொண்டோம் என்றால், ஷோரூம்ல வாங்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு 2000-3000 சொன்னால் பேமெண்ட்ல செகண்ட் கிராஸ் தேர்ட் கிராஸ்ல பேமெண்ட்ல கிடைக்கும். எங்களுக்கு 1500 கிடைக்கும். அது நாங்க வாங்குறது கூச்சப்படுவோம். அதே குவாலிட்டியா இருக்கும். நம்ம பேமெண்ட்ல வாங்க முடியுமான்னு. இதுதான் காரணம். இந்த மாதிரி இந்த ஆயுத கொள்முதல் செய்யும் போது தரம் குறைந்த ஆயுதங்களே ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகள்ல இவங்க கொள்வனை செஞ்சாங்க அரசாங்கத்தால. அதே போன்று புலிகளும் கொள்வனை செய்தாங்க யுக்ரைன்ல மாத்திரம், ரஷ்யாவுக்குள்ள போகாம. அதே போன்றுதான் இந்தியாவில் போர் விமானங்கள், பிரான்ஸ்ல போர் விமானங்கள் செஞ்சாங்களே, அதுதானே ஈரான் சுட்டு வீழ்த்தினான். இப்படி இந்த ஆயுத கொள்வனையில இந்த ஆசிய நாடுகளின் 1ஆம் இடத்தில் இருக்கின்றது. கொள்ளை அடித்தலும் சீப் ரேட்ல ஆயுதம் கொள்வனை செய்ததும் ஸ்ரீலங்கா, 2வது இந்தியா. பாத்தீங்களா எவ்வளவு கேவலங்கிட்ட 2 ஆட்சிகளும். ஓகே, அப்ப ஆக இந்த மாதிரி தகவல்கள்ல கம்ப்யூட்டர் நீக்கிட்டாங்க. நாங்க சொன்னமே ஆதாரம் இல்லாண்டு நிறைய விடயங்களுக்கு ஆதாரம் கம்ப்யூட்டர்லயே டெலீட் செய்யப்பட்டால் இப்ப யார கொண்டு வர இது? அப்ப அந்த அதிகாரிகளை கொண்டு வரலாமா இல்லையா? அதை இவங்க செய்யல. ராஜபக்சே காலத்தில் விளம்பரங்களால் பயனடைந்த சக்தி வாய்ந்த ஊடக உரிமையாளர்களும், அப்ப ராஜபக்ச ஆட்சிகள 2 ஊடக நிறுவனம், 2 இல்ல மன்னிக்கும் 3 நிறுவனங்கள் அவருடைய நிதி பெற்று அரசாங்கத்தை ஊதுகுழலாக செயல்பட்டார்கள். அதுவும் வெளிவரப் போகின்றது. ராஜபக்சே குடும்ப வலையமைப்பின் இந்த பாரிய திருட்டு குறித்து பொது விவாதத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிப்பது அந்த காலம் இருந்துச்சு. இந்த ஆட்சி நடக்குமா? அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வரப்போகுது. அறையில் பழுப்பு. இந்த விசாரணையில் வெளிப்பாடு மிகவும் சர்ச்சைக்குரிய பெயர் பிரவுன். நாம் தந்திருக்கிறோம் ஏற்கனவே. இந்த பிரவுன் தான் யார்? இந்த பிளாக் ஷீட் வந்து வரப்போகுது. குறியீட்டு பெயரால் அடிக்கடி குறிப்பிடப்படும் நிறுவனங்களில் பரந்த இந்த பிரவுனை பத்தி நாங்க பார்ட் 1ல தந்திருக்கிறோம். பிள்ளைகளே பார்ட் 2லயும் பார்த்துக்கொள்ளுங்க. நிறுவனங்களின் பரந்த வலையமைப்பாக இருக்கலாம்.
ஆரம்பத்தில் விவசாயத்துக்கு பெயர் பெற்ற இந்த வலையமைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் வாகன குத்தகை நிறுவனங்கள், வணிக கப்பல் நிறுவனங்கள் மற்றும் தோட்ட நிறுவனங்களாக வேகமாக விரிவடைந்துள்ளது இந்த ஊழல் மோசடிகளால். மேலும் அதன் பல துணை நிறுவனங்கள் சட்டவிரோத நிதிகளின் நகர்வுகளுடன் ஒத்துப்போகும் மறைமுக நிதி பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளன. புகைப்பிடிக்கும் துப்பாக்கி இன்னும் இல்லை என்று இது போன்ற விசாரணைகளை நன்கு அறிந்த ஒரு சர்வதேச சட்ட ஆய்வாளர் கூறுகிறார். ஆனால் இந்த நிறுவனங்களில் பல அரசியல் ரீதியாக வெளிப்படும் நபர்களை ராஜபக்சர்கள் பலப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. அவங்களுக்குள்ள இந்த நிறுவனங்களின் விவரிக்க முடியாத விரைவான வளர்ச்சி, அவற்றின் கடன் வாங்கும் திறன் இல்லாமை மற்றும் அவற்றின் அறிவிக்கப்பட்ட வருமானங்கள் அவற்றின் எல்லை தாண்டிய மூலதன இயக்கங்களுடன் பொருந்தவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது. இந்த தொடர்பு நிரூபிக்கப்பட்டால் இலங்கையின் தனியார் துறையில் ராஜபக்சவின் செல்வத்தின் மிகப்பெரிய ஊடுருவலை அம்பலப்படுத்தக்கூடும். மேலும் சொத்துக்களை மீட்க இன்னும் பெரிய அரசியல் உறுதி தேவைப்படும். பாத்தீங்களா, உள்நாட்டுக்குள்ளேயே இந்த அரசாங்கம் இவங்களை பத்தி தோலுரிச்சு காட்ட போகுது. சர்வதேச கண்காணிப்பு அதிகரித்து வரும் நிலையில் ராஜபக்சர்கள் பணத்தை திருடிவிட்டார்களா என்பது கேள்வி அல்ல, மாறாக இலங்கையின் தற்போதைய அரசியல் தலைமை அதை திரும்ப பெறுவதற்கான உறுதியை கொண்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி. யாரு இப்ப கோட்டையன் செஞ்ச மைந்தன் செஞ்ச காலத்துல கோட்டையனால செய்வானா? அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதான் காரணம் செய்யல. பல தசாப்தங்களாக ராஜபக்சர்கள் சிலரால் போர் வீரர்களாகவும் சிறந்த மேம்பாட்டர்களாகவும் போற்றப்பட்டனர். எங்கடா போட்டினர்? நாங்கள் சிங்கள மக்கள். ஆனால் ராஜபக்ச குடும்பத்தில் வேரூன்றிய ஊழல், நாள்பட்ட தவறான நிர்வாகம் மற்றும் பில்லியன் கணக்கான டாலர் துரோகம் ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்தை முற்றிலுமாக சரித்து திவாலாகி கடன்களை செலுத்த முடியாமல் தவிக்க விட்டதால் இலங்கையர்களின் புதிய தலைமுறை இப்போது ராஜபக்ச குடும்ப மரபை இருண்ட பார்வையில் பார்க்கிறது. அதாவது இவனுகள் இந்த போரை முறிச்சுப்பட்டம் பண்ண அந்த போர் வெற்றி வீரர்களாக இந்த அதாவது சிங்களுக்கு இன்னொரு இருக்குது மோவன்னா, அந்த மோவன்னாக்குள்ள நீங்க இருக்கிறதால உங்களுக்கு நல்லது கெட்டது பழங்கல, இதுதான் காரணம். ஆனா அமெரிக்கா தலையிட்ட மட்டும் அது ஒரு மக்கள் போராட்டமா அது மாறுச்சு. சர்வதேச நீதிமன்றங்களில் திருடப்பட்ட சொத்துக்களை கோரும் வழக்குகளை தாக்கல் செய்ய சொத்து மீட்பு ஆணையம் தயாராகி வருவதால் திருடப்பட்ட மீட்டு ஓரளவு நீதியை மீட்டெடுக்கும் சிறிய தீவு நாட்டின் திறனை அனைவரும் கவனிக்கின்றனர். அப்ப ஆக ஒரு ஹாப் ஒன்று எங்கள்கிட்ட வந்திருக்கு. இந்த ஜேவிபி அரசு எப்படி ஒரு சாங்ஷன் பண்ணும், நிச்சயமா அது மீட்டு கொடுத்துரும் பாக்குறாங்க. அதைத்தான் அரசாங்கம் செய்ய போகுது. இதை இவங்க செய்யலை என்றால் வார ஜனாதிபதி தேர்தல்ல மிகப்பெரிய தோல்வி எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஆட்சி வருது ஜேவிபி, அதை நாங்க மீண்டும் மீண்டும் அது சொல்றோம். இதை இவங்க இப்ப ஆரம்பத்திலே செய்ய சொல்லலான்னு சொல்லியிருக்கிறேன். டில்வின் செல்வாக்கு நோட் அனுப்பியிருக்கிறேன், இதையும் நீங்க செய்யணும். ஏற்கனவே நீங்க நாங்க சொன்ன 20 லட்சம் வாக்குகளை நீங்க சரிச்சிட்டீங்க. 25 வாக்கு சரிஞ்சிருக்கு. என்னுடைய கணிப்பீட்டையும் தாண்டி இப்போது ஓரளவு 5 லட்சம் மக்களால் மீண்டும் இந்த ஆட்சியை விரும்பப்படும் அளவுக்கு வந்திருக்குது. ஆக இன்னும் 20 லட்சம் மக்கள் வெயிட்டிங் இருக்குது. இந்த மைந்தான் கம்பெனியை தோலரிச்சு காட்டுகின்ற போது ஒரு ரீகவர் பண்ணிக்கொள்ளலாம். இதை நாம அழகாக வாய்மொழி மூலமா சொல்லியிருக்கிறோம். இதை நீங்க செஞ்சா மட்டும்தான் மீண்டும் ஆட்சிக்குள்ள வரணும். நாங்க பின்னுக்கு சொல்ல போறோம் ஏன் நாங்கள் இந்த ஆட்சியை விரும்புகின்றோம் என்பதை நான் பின்னி சொல்லுவேன். என்றால் எல்லோரும் வருகிற கேள்வி இல்லையா, அதை நாங்க சொல்லுவோம். எல்லா ஆட்சியும் நல்ல ஆட்சியான இது அப்படி பார்க்க போனா முஸ்லிம்களுக்கு அமைச்சு கொடுக்கலன்னு யார் அழுதா? முஸ்லிம்கள் அமைச்சு கொடுத்து எந்த அஷரப்புக்கு போறவங்க எந்த ஒரு அமைச்சு வந்து முன்னேறுகிற நாடு எங்க இந்த சமூகம் முன்னேறுக இல்லையே? தமிழ் சமூகம் எதிர்ப்பு, அவங்க எதிர்கட்சி உள்ளவங்க ஆளுங்கட்சிகளை போயிட்டு 2 அமைச்சர்களும் பாதி அமைச்சர்களும் போய் இந்த முஸ்லிம் சமூகம் கண்ட நன்மை என்ன தேவையில்லை இருக்கட்டும். இந்த நாட்டுல மக்களை நிம்மதியா வாழ விட்டாலே போதும் என்றுதான் மக்கள் பார்க்கின்றார்கள், தமிழ் முஸ்லிம் மக்கள். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் மூத்த அதிகாரி பெயர் குடிப்பற சொன்னமில்ல, அவர் தான் ஏகப்பட்ட விடயங்களை லீக்கா கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிதிகள் வெறுமனே திருடப்படவில்லை, அவை அரசியல் விருப்பம் மற்றும் உலகளாவிய ஒருங்கிணைப்பு இல்லாமல் மீட்சி கிட்டத்தட்ட கிடைக்க மாட்டான்னு சொல்றாங்க. இந்த நிதிகள் வெறுமனே திருடப்படவில்லை, எல்லாம் திட்டமிட்ட துறையாகத்தான் அவங்க கண்டறியப்பட்டிருக்குது. லண்டன், ஜெனீவா மற்றும் துபாயை தளமாக கொண்ட தடவியல் கணக்காளர்கள், பண மோசடி எதிர்ப்பு நிபுணர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்களை உள்ளடக்கிய பல அதிகார வரம்பு பணிக்குழுவின் முதல்கட்ட கண்டுபிடிப்புகள், குடும்ப பிரதிநிதிகள், வெளிநாட்டு அறக்கட்டளைகள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட கணக்குடன் இணைக்கப்பட்ட ஒரு பரந்த நிதி வலை அமைப்பை கண்டுபிடித்துள்ளன. இந்த அமைப்புகள் சொத்துக்களில் பின்வருவன அடங்கும்:
தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள ஹோட்டல் சங்கிலிகள், அதாவது ஜாயிண்ட்ஸ், ஏற்கனவே நாங்கள் பார்ட் பண்ண தந்திருக்கிறோம் இல்லை, அது மீண்டும் ஒரு உங்களை ஞாபகப்படுது. ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் இங்கிலாந்து வணிக சொத்துக்கள், சைப்ரஸ் மற்றும் பிரிட்டிஷ் வெர்ஜின் தீவுகளில் முடக்கிய இயங்குகிற பணங்கள், துபாயை தளமாக கொண்ட விமான சேவை வழங்குனர்கள் மற்றும் கப்பல் குத்தகை நிறுவனங்கள் மூலமாக இந்த நிதி இயங்கிக் கொண்டிருக்குது. மேலும் சுகர், இந்த சீனி இறக்குமதியும் செஞ்சாங்கல்ல, அதிலேயும் மேலும் சர்க்கரை இறக்குமதி, தனியார் குத்தகை வங்கி மற்றும் வேளாண்மை வணிக ஈடுபட்டுள்ள வணிகங்கள் இப்போது ராஜபக்ச நலன்களுடன் தொடர்புடைய மூலதனத்தை பெறுவதற்கான ஆராயப்படுகின்றன. இந்த ஆண்டு தொடக்கத்தில் கொழும்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய சொத்து மீட்பு சட்டத்தின் கீழ் மோசடி செய்யப்பட்ட பொது நிதியில் இருந்து லாபம் ஈட்டியதாக கண்டறியப்பட்ட எந்த ஒரு தனிநபர் அல்லது நிறுவனமும் பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் ஒரு வழக்கு தொடர முடியும் என்றும் ஒரு திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் புதிதாக நியமிக்கப்பட்ட சொத்து மீட்பு ஆணையம், ஐக்கிய நாடுகளில் போதைப்பொருள் மற்றும் குற்றம் அலுவலகம் மற்றும் இன்டர்போலின் நிதி குற்றப்பிரிவு ஆகியவற்றின் ஆதரவுடன் ஸ்வீட் பரிவர்த்தனை தரவு நிறுவன பதிவேடுகள் மற்றும் எல்லை தாண்டிய நிதி பரிமாற்றங்கள் மூலம் சட்டவிரோத பாய்ச்சலை கண்காணிக்க தொடங்கியுள்ளது. இந்த பினான்சியல் டைம்ஸ் பார்வையிட்ட ஒரு ரகசிய அறிக்கையின்படி ராஜபக்ச உறவினர்கள் மற்றும் அறியப்பட்ட வணிக கூட்டாளிகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு சொத்துக்களை வைத்திருப்பதற்கு எதிரான வழக்குகளுக்கான ஒரு தீவிரமான பாதை வரைபடத்தை கோடிட்டு காட்டுகிறது. அது நாங்க போட்டு காட்டுறோம். இந்த யோசனை வழக்கு தொடுப்பது மட்டுமல்ல, திருப்பி அனுப்பப்படுவதும் ஆகும் என்று ஏஆர்சிக்கு நெருக்கமான கொழும்பை தளமாக கொண்ட அதிகாரி ஒருவர் பெயர் கொடுப்பிட விரும்பாமல் தெரிவிக்கின்றார். எல்லாம் நோண்டியாகுவாங்க தானே. இலங்கை வரி செலுத்துவோர் தங்கள் பணத்தை திரும்ப பெற வேண்டும், மேலும் அது வெளிநாட்டு அதிகார வரம்புகளின் தீவிர ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்காது. அதாவது நாங்க சொல்றோம் இல்லையா, வெளிநாட்டு ஒத்துழைப்பு இல்லாமல் இவங்க எதையும் வெல்ல முடியாது. அதற்காகத்தான் ஏற்கனவே துபாய், கலாலம்பூர், மலேசியாவில், சுவிட்சர்லாந்து, சூரிச் ஆகிய இடங்களில் உள்ள வணிக வங்கிகளில் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகளை தணிக்கைகள் அடையாளம் கண்டுள்ளன. ஆக கோலாலம்பூர்ல ஒளித்து வைக்கப்பட்டுள்ள பணம், சூரிச் நகர்ல ஒளிக்கு வைக்கப்பட்ட வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. மிக விரைவில் அரங்கேற்ற போறாங்க. அவற்றின் பல நைஜீரியா மற்றும் மலேசியாவில் முந்தைய உயர்மட்ட மோசடி வழக்குகளில் பயன்படுத்தப்பட்ட முறைகளை பிரதிபலிக்கின்றன. இருப்பினும் அரசியல் நிறுவனங்களின் அமைதி மற்றும் தடை, திருடப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் குறிப்பிடத்தக்க உள்நாட்டு எதிர்ப்பை எதிர்கொள்கின்றன. இலங்கையின் அதிகாரத்துவம் மற்றும் நிதித்துறையின் மூத்த நபர்கள், அவர்களில் சிலர் ராஜபக்ச விசுவாசிகளாக இன்னும் உள்ளனர். விசாரணைகளை முறியடித்து ஆதாரங்களை அளித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதாவது இந்த இங்கூரில் போறானுங்க இல்லையா, அதாவது நான் சரியா சொல்ல போனால் இலங்கை ஆணைக்குழு, இந்த ஆணைக்குழுல முதல் இருந்த நிறைய தலைகள் எல்லாம் மஹிந்தண்ட அவளுக்கு பங்காளிகளே. ஒரு சிஐடி பிடிச்சுக்கு போனா எக்ஸ்ட்ரா எடுக்கணுமா இல்லையா, சிஐடிக்கு ஒரு பங்கு கொடுத்தா அவன் வேற மாதிரி சரிப்பட்டுருவான். அதை நாங்க தனியாக தருவோம் பிறகுக்கா. அத்தகைய ஒரு வழக்கை 2006 ஆண்டு மற்றும் 2009 ஆண்டுக்கு இடையில் ராணுவ கொள்முதல் தொடர்பான ஆவணங்களை உள்ளடக்கியது. அவை ஜூலை 2022 கோட்டபய ராஜபக்ச ராஜினாமா செய்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு அமைச்சகத்தின் டிஜிட்டல் காப்பகங்களிலிருந்து அளிக்கப்பட்டன அல்லது அகற்றப்பட்டன. அப்ப ஆக இவனுங்கள் எல்லா ஊழலையும் பண்ணிக்கிட்டு அதுக்குரிய ஆதாரங்களை கம்ப்யூட்டர்லேருந்து, டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல இருந்து அழிச்சு போட்டாங்க. எங்க போய் எல்லாம் தேடுற சில விடயங்களுக்கு உண்மையில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, அரசாங்கட்ட ஃபைல் இருந்தாலும் கூட அங்க ஒரிஜினல் ஃபைல் இல்லை. எல்லாரும் கேட்பீங்களே, இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சிகள் பார்லிமெண்ட்ல இருக்கின்ற போதும் அனுரகுமாரி அவர்கள் சொன்னது என்ன, எங்கட 400 ஃபைல் இருக்கு. இது உண்மைதான், ஆனா ஒரிஜினல் ஃபைல் இல்லையே, வேலை இல்லையே. ஒரிஜினல் ஃபைல் இல்லாம பார்லிமெண்ட்ல பேசினாலும் இங்க வெளியில நடவடிக்கை எடுக்க முடியாது. அதற்கு ஏற்றா போலாம் சில திருப்பங்களை திசை திருப்பதுக்காக இந்த ஆட்சியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்ல தலை ஒரு புதிய சீஃப் ஜஸ்டிஸ் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சட்டம் தந்த கடமையை செய்யும். சட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய நகர்வுகளை அரசாங்கம் செய்து வருகின்றது. நாம நிறைய இதை பத்தி சொல்லிக்கிறோம். அவங்கள்ட்ட இந்த ஜேவிபி உயர்மட்டத்துல நிறைய விடயங்களை சொல்லிக்கிறோம், பாக்குறாங்க, செய்யறாங்க. அது நாம சொல்லிக் கொண்டிருக்கல. அது ராஜபக்ச சகாப்த விளம்பர வரவு செலவு திட்டங்களிலிருந்து பயனடைந்து செல்வாக்கு மிக்க ஊடக உரிமையாளர்கள் மற்றும் கூட்டு நிறுவனங்கள் இந்த பிரச்சனையில் பொது விவாதத்தை, அதன் அளவை குறைத்து தடம்புரல முயற்சி குற்றச்சாட்டு வருகின்றது. அதாவது ஒரு ஒழுங்க சரியா புல்லுக்கள், அதாவது
கலை நாசினி மூலம் வயல்வெளிகளில் சரியான புல் பூண்டுகளை அகற்றினாலும் கூட அதன் சிறிய சிறிய புல் பூண்டுகள் இன்னும் இருக்கின்றது. அதற்கெல்லாம் பெரிய ஒரு எண்ணெய் ஒன்று ஆயில் ஒன்றா தெளிக்கணும். அதை வந்துட்டு ரவுண்ட் அப்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். வயல்வெளியில பெரிய ஒரு ரவுண்ட் அப் அடிச்சா அழிஞ்சு போகணும். அப்படி அசிட் அடிக்கணும். ரவுண்ட் அப்ல அசிட் அடிக்கணும். அப்ப அசிட் அடிக்கணும் சொன்னா அரசாங்கம் இவங்களை கூண்டோடு கைப்பற்றணும். இவங்களை கூண்டோடு கைலாசம் அனுப்பணும், கூண்டோடு தோலுரிச்சு காட்டணும். அதுக்காக இன்டர்போல் உதவியில நாடிட்டாங்க. வழங்கித்தானே. அப்ப நாங்க பார்ட் 2க்குள்ள உங்களுக்கு நிறைய விடயம் தந்திக்கிறோம். நான் தான் சொன்னமில்ல பார்ட் 4 வரையும் போகலாம். ஆக இன்டர்போல் வரையும் பேங்க் ஸ்வீப் மூலம், அதாவது டிரான்சாக்சன் மூலமாக நிறைய பணங்கள் ரிட்டர்ன் டு ஸ்ரீலங்கா வரப்போகுது. அப்ப அதையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. மீண்டும் பார்ட் 3 நாளை காலையில் சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.